Christ. So today's verse is going to be Proverbs 28:13. He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. ஸோ இந்த வேர்ஸ் வந்து கவனிக்கிறது என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம பண்ணுற தப்பை ஒருத்தவங்கிட்ட வந்து ஹைட் பண்ணோன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அந்த ஒரு தப்பை பண்ணதை வந்து நம்ம இன்கேஸ் நம்ம வந்து கன்ஃபர்ஸ் பண்ணோன்னா வந்து என்ன ஆகும்னா வந்து காட் வந்து மேலே ஒரு மர்சி வந்து காமிப்பார். நம்ம பண்ண தப்பை வந்து காட் வந்து ஃபர்கிவ் பண்ணுவார் இல்லையே. இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு தப்பை வந்து செஞ்சுருவாங்க. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவாங்க. அதே மாதிரி பொய் சொல்லிகிட்டே வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ வந்து பண்ணி நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அது வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து அப்போ நம்ம வந்து யோசிப்போம், இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ பொய் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு அப்போ யோசிச்சு நோ யூஸ் இல்லையா. ஸோ இதனால் இப்போவே வந்து நம்ம பண்ணுற எல்லா தப்பையும் கன்ஃபர்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பிளஸ்டாக வந்து இருக்கணும். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசப்பா இந்த வருஷம் நீங்கள் உட்காந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நாங்கள் இனிமேல் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் பண்ணாங்க அது ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆசைங்க. இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து எங்கள் மேலே வந்துச்சு வந்து எங்கள் மேலே மர்சி காமிங்க ஏசப்பா. I was getting my Father Jesus Christ. Amen. God bless you. Have a great day. Bye.